இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நல்ல வேளை இந்த சாப்பாடு யாரும் சாப்பிடல. ஆதி என்ன கண்டிப்பா சாப்பிட்டுருக்க மாட்டாரு. அவர் தெளிவா மித்ரா சாப்பாடு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு கிராட்டி எஸ்கேப் ஆயிட்டாரு பாட்டி. இப்படி ஒரு சூப்பரான சாப்பாட்டை சமைக்கிறதுக்கு தான் எங்க மேல பாசம் இருக்கிற மாதிரி தோசை ஊத்தி கொண்டாந்து கொடுத்தாளா அவ? ஆமா, உனக்கு பசிக்கலையாடா? அப்பா நான் இந்த துணியை ஈரம் பண்ணி அப்படியே வயிற்ற கட்டி படுத்துறேன் பாட்டி. இந்த சாப்பாட்டை பார்த்தாலே வயிறு கொமிட்டிட்டு வருது. டேய், அப்ப ஆதி சாப்பிட்டிருக்க மாட்டான்ல? வாய்ப்பே இல்ல பாட்டி. நீங்க போங்க, நான் இதெல்லாத்தையும் நல்லடக்கம் பண்ணிட்டு வரேன். பாரதி, என்ன பாட்டி, ஏன் என்னமோ மாதிரி இருக்கீங்க? அதுவா, இப்பதான் கீழே நம்ம தவக்கலைய பாத்துட்டு வர்றேன். அவன் என்னடானா அங்க சமைச்சு வச்சிருக்கிற சாப்பாட்டை எல்லாம் வெளியே கொட்டுறதுக்காக எடுத்து வச்சிட்டு இருந்தான். ஏன் பாட்டி? அந்த கதையை ஏன் கேக்குற? அந்த மித்ரா நமக்கெல்லாம் பழைய மாவுல தோசை சுட்டு கொடுத்துட்டு ஆதிக்கும் மத்தவங்களுக்கும் வகை வகையா சமைக்கிறேன்னு சொல்லி சிக்கன் 65 பிரியாணி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கான். பரவாயில்ல பாட்டி, சாப்பிட்டோம். மொத்த கதையும் கேளு. அவங்க யாருமே சாப்பிடல. அப்படி ஒரு சாப்பாட்டை பண்ணி போட்டிருக்கான். அவ அண்ணங்காரனும் அப்படியே எஸ்கேப் ஆயிட்டான் போல இருக்கு. பாவம், தவக்கலை, மீனா, திலகா எல்லாருக்கும் ஒரே வாந்தி. நல்ல வேளை ஆதி சாப்பாட்டுல கை வைக்கல போல இருக்கு. ஆதி சாப்பிடலையா? ஆமா பாரதி, அத கேட்டா என் மனசுக்கு ஒரு மாதிரியா இருந்தது. ஐயோ, அவர் சாப்பிடாமயே போய் தூங்கிட்டாரா? தவக்கலை அப்படிதான் சொன்னான். இந்த மித்ராவுக்கு எதுக்கு இந்த மாதிரி வேண்டாத வேலையெல்லாம்? அவளுக்கு இந்த வீட்டுல ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அப்பதான் அவளுக்கு நிம்மதி. ஏன் தான் இப்படி இருக்கான்னே தெரியல. பாரதி, எங்க போற? பாட்டி, நீங்க தானே ஆதி சாப்பிடாம படுத்துட்டாருன்னு சொன்னீங்க. ஆமா, அதுக்கு நீ இப்ப போய் என்ன பண்ண போற? தம்பி தூங்கி இருக்குல்ல? இல்ல பாட்டி, அவர் கண்டிப்பா தூங்கி இருக்க மாட்டாரு. என் கூட சின்னதா சண்டை போட்டு சாப்பிட மாட்டேன்னு கோச்சிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் பசியில அவருக்கு தூக்கமே வராது. ஏதாவது செஞ்சு போய் கொடுத்து அவரை சாப்பிட வச்சு தூங்க வைப்பேன். அது சரிதான் பாரதி, ஆனா இந்த நேரத்துல போய் என்ன சமைக்க போற? அந்த மித்ரா இருந்த மாவை பூரா ஊத்தி காலி பண்ணிட்டா. பாட்டி, கிச்சன்ல அவல் இருக்கு. நான் போய் அதை வச்சு சீக்கிரமா உப்புமா செஞ்சுட்டு வந்துடுறேன். பாரதி, புருஷன் பசியோட இருக்கான்னு தெரிஞ்சதும் இந்த கால் வலியோட போய் இந்த நேரத்துல சமைக்க போறான்.